ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் இங்கே அயர்லாந்தில் ஃபர்ஸ்ட் டைமு. இவங்க இ- வந்து எங்கள் பையனோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க பூஜா. அவங்க நார்த் இந்தியன் டிஷ்ஷெல்லாம் சூப்பராக செய்வாங்க. என்ன டிஷ்ஷு எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் அவங்க எவ்வளோ ஹோம்மேடாக செய்கிறாங்கன்றதும் நம்மளுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வந்து நம்மளுக்காக சமோசா சமோசா செஞ்சு காமிக்க போறாங்க. இவங்க வந்து நல்ல டிஷ்ஷஸ் எல்லாம் நிறைய செய்வாங்க. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் வந்து ஆலு சமோசா, அப்புறம் வடப்பாவ். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஹிந்தியில சொல்லுவாங்க. நம்ம பார்க்கலாம். பூஜா, मेरा नाम पूजा है। मैं राजस्थान से हूँ। 2008 में कोर्ट में आई लव कुकिंग। या सो मैं आलू का समोसा बहुत फेमस है मेरा यहाँ पे। तो पूजा किचन करके मेरा एक यहाँ पे ग्रुप है। सो आई मेड ऑल वेजिटेरियन डिश। सो आज मैं इनको बताने जा रही हूँ कि समोसे कैसे बनते हैं। इट्स राजस्थानी प्रॉपर स्पाइसी समोसा। So first we need the atta dough. So the plain flour, we put the carom seed, ajwain, and salt, a little bit oil, and mix it, and we put little water. What we need, how much it. So tight dough we need. Okay. And then आलू बॉईल करना है first, फिर छील के और फिर मैश करके रखना है. Okay. और two onion और 4 green chili, मिर्ची पाउडर, हल्दी, and काला नमक, सौंफ, and जीरा, and गरम मसाला, homemade गरम मसाला, and coriander seed, धनिया सीड है, और ये धनिया पाउडर है, और salt. Okay. பூஜாவும் நானும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பூஜா கிச்சனில். இப்போ வந்து சமோசாவுக்கு தேவையான பொருள் பார்த்தோம். அந்த மேல் மாவு டோ எப்படி பண்ணுறதுன்னு அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ மைதா எடுத்திருக்காங்க. அதுக்கு தேவையான உப்பும், அதுக்கப்புறம் ஓமத்தை நல்லா கையால் தேய்ச்சி போடுறாங்க. அப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால் அது போட்டு நல்லா பிசைஞ்சு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. ஒரு 100 கிராம் ஆயில் சேர்த்து அதை நல்லா மாவில் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பசைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா டைட்டு இதாக மாவாக பிசைஞ்சாங்க. கொஞ்சம் தான் தண்ணி செலவு பண்ணாங்க. மேலே வந்து எந்த ஒரு சோடாவோ வேறு எதுவுமே சேர்க்கல. ஒன்லி இந்த 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் சேர்த்து மாவு பிசைறதுல தாங்க இந்த இது இருக்குது. அது நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டாங்க. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்க்க ஆரம்பித்தாங்க. அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங் வைக்கிறது எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்து நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வச்சுருக்குறாங்க. ஒன்றும் பாதியமாக தான் மேஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நல்ல பெரிய பாண்லியில் எண்ணெய் நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து அந்த முழு தனியாவை போட்டாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அதுக்கப்புறம் ஜீரகமும் சோம்பும் சேர்த்தாங்க. சேர்த்து அது நல்லா பொரிய விடணும். அந்த ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்தாங்க. இந்த எண்ணெயிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி பொருள்கள்லாம் சேர்த்திங்கன்னா அந்த இது வந்து மசாலாவில் நல்லா சோறி இருக்கும். அதுக்காக தான் எண்ணெயில் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், காரமும் நல்லா சோறி இருக்கும். போட்டுட்டு இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்தாங்க. நம்மெல்லாம் வந்து கொஞ்சம் 1 கிலோன்னா கிட்டத்தட்ட 1/4 கிலோவுக்கு மேலே போடுவோம் வெங்காயம். ஆனால் இவங்க வந்து ஒரே ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் உள்ள ஒரு வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்காங்க. நல்லா வணக்கி நல்லா அது இதாக வணங்கினதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்க போய் அந்த மற்ற அந்த
இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு இதுக்கு வந்து அந்த காரப்பொடி எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? மஞ்சத்தூளு, அந்த கரம் மசாலா அதெல்லாமே இப்ப சேர்த்தாங்க. இதுவும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டாங்க பாருங்க. அப்பதான் வந்து நம்ம இது அந்த மசாலால நல்லா சோறி இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டுருக்காங்க. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா உப்பு தாராளமா சேர்த்துருக்காங்க. தாராளம்னா கரெக்டான அளவுல தான் சேர்த்தாங்க. இத நல்லா வதக்கி அந்த எண்ணெயில இது ஆனோனே, இப்போ வந்து லெமன் ஜூஸுங்க. இது லெமனு நல்லா இங்க வந்து இந்த மாதிரி இதே கிடைக்குது. அது வாங்கிட்டாங்க. நீங்க உங்ககிட்ட அது இல்லைன்னா, நீங்க ஒரு லெமன் புழிஞ்சு ஜூஸ் எடுத்து இந்த சமயத்துல சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருளு அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை. 2 2 1/4 ஸ்பூன் சர்க்கரைய இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தாங்க. அப்பதான் இதுல வந்து ஒரு லைட்டான ஸ்வீட்டோட அந்த காரத்துக்கு நல்லா தூக்கி குடுக்கும். அவ்வளோதாங்க இதில போட்ட மசாலா. இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. அந்த 1 கிலோ உருளைக்கிழங்கும். முக்கியமான டிப் என்னன்னா, உருளைக்கிழங்கு வந்து நல்ல பெரிய பீஸா இருந்தா தான் சமோசா சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். मसाला रेडी, समोसा का मसाला रेडी हो गया। सो अभी हम रोल करेंगे, चपाती का वैसे बनाएंगे शेप। அந்த மேல் மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா? அது நல்லா ஊறிடுச்சு 5 நிமிஷம். ஒரு 10 நிமிஷமே இருக்கும். இப்ப வந்து அது எப்படி தேய்க்கிறாங்கன்னு பாருங்க. நல்ல அந்த 1/2 கிலோ மாவ 15 பார்ட்டா பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு உருண்டைய உருட்டி வச்சுட்டோம். இப்ப வந்து ஒரு ஒரு உருண்டையும் இந்த நீள வாக்குல மெல்லிசா தேய்க்கிறாங்க பாருங்க. இந்த தேய்க்கிறது தான் மாவு போட்டு அதே மாதிரி டைட்டாவும் இருந்தது. அத வந்து நம்ம தேய்க்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லூஸா பெசஞ்சிடக்கூடாது. டைட்டா பெசஞ்சு நல்லா இந்த மாதிரி மெல்லிசா தேய்க்கிறாங்க ஓவல் ஷேப்ல. இது வந்து ஒண்ணும் 2 சமோசா கட் பண்ணுவாங்க. இப்ப வந்து அந்த 15 உருண்டைகளையும் அந்த நீள வாக்குல தேய்ச்சு எடுத்து ஒரு தட்டுல தனியா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அத வந்து 2ஆ கட் பண்ணி ஒரு இதுவையும் தேய்ச்சதையும் கட் பண்ணி 2ஆ கட் பண்ணி அந்த ஒரு பார்ட்ட வந்து இந்த மாதிரி நம்மலாம் பார்த்துருக்கோம் கடைங்கள்ல மாவு கலக்கி வச்சு தான் பேஸ்ட்டா செஞ்சு ஒட்டுவாங்க. ஆனா இவங்க பாருங்க வெறும் தண்ணிய வச்சு தான் ஒட்டுனாங்க. அதே மாரி அந்த எட்ஜஸ எவ்வளோ அழகா நளினமா செய்றாங்க. நானும் ஒண்ணு செஞ்சு பார்த்தேங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் சுமாரா தான் வந்தது. ஆனா பொறுமையா செஞ்சேன். நீங்களும் அந்த மடிப்பு எப்படி செய்றதுன்னு கரெக்ட்டா பார்த்துக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரியா வரல. அதுக்கப்புறம் 2, 3 நான் செஞ்சு பார்த்தேன். ஓரளவு நல்லா வந்தது. நான் வீட்ல வந்து இன்னும் நல்லா செய்வேன். அ இது வந்து ஃபில்லிங்கும் வந்து கரெக்ட்டா வைக்கணுங்க. ஜாஸ்தி வச்சிடக்கூடாது. அப்பதான் அந்த மேல அந்த மாவ வந்து நம்ம மடிச்சு அழகா அந்த ஹோட்டல்கள்ல இருக்கிற மாதிரியும், ப்ளஸ் எந்த இடமும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, அந்த இடம் நமத்து போன மாரி ஆயிடும். அதனால கரெக்ட்டா மடிங்க. இந்த செஞ்சு வச்ச சமோசாவ எல்லாத்தையும் இப்ப எண்ணெயில பொரிக்கிறாங்க. எப்படி பொரிக்கிறாங்கன்னு பாருங்க. நல்ல ஒரு பெரிய சட்டி எடுத்து கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேல எண்ணெய் ஊத்துனாங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊத்திக்கிட்டாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அது கொள்ற அளவு 10 சமோசா போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடைவெளியிலலாம் ஒரு 2, 3 போட்டு ஒரு 13, 14 சமோசா போட்டாங்கங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கணும். ப்ளஸ் வந்து அந்த எண்ணெய் கொள்ற அளவுக்கு இத வந்து நம்ம சமோசா போடணும்.
இதுவும் 2வது ட்ரிக்குங்க. ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் நல்லா மீடியமா காஞ்சிருக்கணும். 2வது வந்து நெறைய போடணும். அப்பதான் அது வந்து மிதமான தீயில நெறைய குவான்டிட்டி ஜாஸ்தியானதுனால மிதமான தீயில அது அழகா பொரியும். ரொம்ப கிண்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி போட்டு, அதுக்கப்புறம் எடுக்குறாங்க பாருங்க. இந்த டிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைங்கள்லாம் சோடா மாவு போட்டு ஈஸியா செஞ்சுருவாங்க. ஆனா ஆரோக்கியமான இதுக்கு பூஜா வந்து இந்த மாரி நீட்டா செஞ்சாங்க. இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ நம்ம கரெக்ட்டா பண்ணணுங்க. சுட சுட சமோசா ரெடிங்க. கிரீன் சட்னியோட. அடுத்த டிஷ் வந்து வடப்பாவு. இதுவும் எப்படி செய்றதுன்றத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கார்க்ல இருக்கிறவங்க இந்த மாரி டிஷ்ஷஸ்லாம் சாப்பிடணும்னு ஹோம்மேட் ஐட்டம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ பூஜா டிஸ்கிரிப்ஷன்ல பூஜாஸ் கிச்சன் இது குடுத்துருக்கோம். அத கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம சேனல இந்த இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அ நம்மளோட இந்த வீடியோஸ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தேங்க் யூ.